ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனங்களை போதிப்பதற்கு ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட இந்த நிகழ்ச்சியில் தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட வந்து இந்த வசனங்களை நமக்கு விளக்கும் போது அதிகமான வெளிப்பாடுகளை கிடைப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஒருவர் கலந்து பேசும்போது நிறைய காரியத்தை புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். கடந்த நிகழ்ச்சி வரை நீங்கள் பார்ப்பீர்களானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் பூரணமாய் முடிவுக்கு வந்திருக்கிறது. பகுதி பகுதியாய் நாம் அவைகளை பேசியிருக்கிறதை முந்தி போட்டப்பட்டிருக்கிற எபிசோடு வரை எல்லாம் பதிவிடப்பட்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் கவனிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கிரேஸ் டெலிவிஷன் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நிறைய வசனங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை இந்த சேனலில் நீங்கள் கவனிக்க முடியும். எனவே தொடர்ச்சியாய் இந்த நாளிலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா போன பகுதியில் மார்க் 16 வரை எல்லா துல்லியமாய் தியானிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குறித்து, இந்த லூக்காவை குறித்து சில காரியத்தை முதலாவது அறிந்து கொண்டு அப்படியே நாம் முதலாவது அதிகாரத்துக்குள்ள அந்த வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வசனத்தின்படி வாழுங்கள். என வசனமானவர் வெளிப்பட போகிறார். நாம் வசனத்தோடு கூட வசனமாக இணைக்கப்பட போகிறோம். நாம் அவர் சாயலாவை உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட இணைவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகையால் தான் கிறிஸ்துவின் உபதேசம் ரொம்ப முக்கியமானது. அதை தான் நாம் கை கொள்ள வேண்டும் என்பது ஒலிவ மரம் மேலிருந்து அவர் போகும்போது அவர் சொன்னதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் அவங்கள ஒலிவ மலைக்கு கொண்டு போய் அந்த இடத்துலேருந்து போனார்னா அந்த இடத்துல தான் மீண்டுமாய் அவர் 2ஆம் வருகையில் மீண்டுமாய் வரப்போகிறார். எனவே மிகுந்த கவனமாய் ஒவ்வொரு வசனத்தையும் கவனிக்கணும். அவர் வரக்கூடிய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஜாக்கிரதையாய் வசனத்தை கை கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இப்போது இந்த லூக்காவை குறித்து முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. நாம் நேரடியாக நிகழ்ச்சிகளுக்கு கடந்து போக போகிறோம். மீண்டும் 3வது புத்தகமாகிய லூக்கா சுவிசேஷத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே மத்தேயு, மார்க்கு இவைகளை குறித்து பார்த்தோம். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, தேவராஜ்யமாக விவரிப்பதையும், மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு உழைப்பாளி, ஆண்டவரை ஒரு கடின உழைப்பாளி ஊழியத்தை செய்யும்படி வந்ததை குறித்த விளக்கங்களை அங்கே பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷத்தில் இங்கே ஆண்டவர் இயேசுவை மனுஷகுமாரன், மனிதனாய் உலகத்தில் வந்தார். நம்ம பார்க்கும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று லூக்கா 19 நம்ம படிக்கும்போது விவரிப்போம். இப்படி இருக்கும்போது அதிகமாக லூக்கா இதை குறித்து அதிகமாக சொல்லும்போது ஆண்டவரை எந்த அளவுக்கு விவரிக்கிறார் என்பதை பார்க்க முடியும். இது புதிய ஏற்பாட்டு வரிசையில் பார்க்கும்போது 3வது புத்தகம் லூக்கா. இந்த லூக்கா யார் அப்படின்னு பார்த்தால் இவர் ஒரு புறஜாதியாக இருந்தவர். புறஜாதி, யூத மார்க்கத்தில் அமைந்தவர். புறஜாதியாக இருந்தார். மற்ற 12 சீஷர்களைப் போல கற்றுக் கொடுக்கப்பட்டவர் அல்ல. இவர் தேவனை அறியாதிருந்து நாள் வரும்போது பவுல் மூலமாக அப்படிதான் அவர் ஊழியத்திற்குள்ளே வந்தார் என்பதாக பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 16:10 அப்போஸ்தலர் 16:10 நாம் படிக்கும்போது இவர் பவுலுடன் ஊழியத்தில் அதிகமாக இருந்தார். பவுல் வார்த்தைகளை கவனித்தார். அவர் ஊழியத்தின் வழியை பின்பற்றினார். எதை முக்கியப்படுத்தி பவுல் ஊழியத்தை விவரித்து காண்பித்தார், அதையெல்லாம் உள்வாங்கி நிறைய பல வருடம் இவர் கற்றுக்கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். இந்த லூக்கா யார் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு படிப்பாளி, நல்லா படிச்சிருக்கிறார், டாக்டர், எழுத்தாளர், சிந்தனையாளர். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தெளிவாக ஒரு புத்தகத்தை எழுதணும்னு சொன்னால் தங்களுக்கு இருக்கிற அறிவை மட்டும் வச்சு எழுத மாட்டாங்க.
நீங்கள் பேச்சாளர்களை பார்த்தால், எழுத்தாளர்களை பார்த்தால் அவங்க அநேகருடைய புத்தகத்தை படிப்பாங்க. எல்லா புத்தகத்தையும் படித்து அதை தொகுத்து தான் இவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கும் அப்படி நிறைய புத்தக எழுத்தாளர்களை பார்க்கும்போது அப்படி தான் எழுதுவாங்க. மற்றதெல்லாம் பார்த்து கேட்டு உள்வாங்கி இவங்க எழுத்து நடையில் இவங்க அறிவுக்குட்பட்டு தெளிவாக எழுதுவாங்க. அதுதான் புத்தகத்தின் சிறப்பு. லூக்கா கூட அப்படிதான். இவன் புறஜாதியா இருந்தாரு, இவன் மற்றதெல்லாம் தெரியாது அவருக்கு. ஒரு குடும்ப மருத்துவர்னு கூட சொல்றாங்க. கொலோசையர்ல தான் அந்த மருத்துவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதான் 4:14 4:14 அவர் ஒரு மருத்துவர், அதான் படிப்பாளின்னு சொன்னார். அவர் அந்த தொழிலை செய்து கொண்டே இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டார், பவுலோடு பயணிக்கிறார். இவர் தொழில் ஒன்று இருந்தாலும் இவர் தெய்வீகமான காரியத்தில் ஆர்வம் காட்டினதினால நிறைய வாங்கிக்கிட்டு தான் உள் வாங்கி கொண்டு இவர் எழுத ஆரம்பித்தார். அடுத்து இவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், படங்களை வரைகிற, சித்திரம் வரைகிற பழக்கம் இந்த லூக்காவுக்கு இருந்திருக்கு. ஒரு ஆளை பார்த்தா அதை அப்படியே உட்கார்ந்து, இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுவாங்களா இருக்கிறாங்க, அதை அப்படி பார்த்தாலே. இப்போ என்ன கூட எத்தனை பேர் என்னுடைய தாடியெல்லாம் வச்சு அப்படியே நம்ம கையை எப்படி உயர்த்துவோம், நம்ம எப்படி பார்ப்போம், எப்படி நிற்போம், அதே போல் அந்த காரியத்தில் கூட இவர் தேர்ச்சி அடைந்து காணப்பட்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:18 பார்த்தீங்கன்னா, பவுல் ஊழியத்தில் இருந்து இவர் தான் அந்த லூக்கா எழுதினாருங்கிறதுக்கு ஒருவன் எழுதி இருக்கிறான் என்று பவுல் குறிப்பிடுகிறத பார்க்க முடியும். அப்போ பவுல் கூட இருக்கும்போதே லூக்கா சுவிசேஷத்தை எழுதியிருக்காரு, ஊழியத்தில் இருக்கும்போதே. அப்போ எவ்வளவு, பவுலே ஒரு படிப்பாளி, அன்றைய நாட்களில் பயங்கர கல்வி கற்றவர், சிறந்த அறிக கமாலியல் பாதத்தில் அமர்ந்து தெளிவாய் கற்றுக்கொண்டவர். அதாவது என்னன்னாக்கா அந்த காலத்து PhD அவர் அப்படி சொல்லுவாங்க, WMAன்னுவாங்க இன்னைக்கு. அதான் அப்படிப்பட்ட, அதனால தான் யார் யார் பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் சவால் கொடுப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமரா அங்கே கரெக்டாக அந்த வார்த்தையை போடுவார், உடனே பயந்துருவாங்க. இவர் திடீர்னு ஒரு அபயம் விடுவார், ஒரு வார்த்தையை சொல்லுவார், அந்த வார்த்தையினால மற்றவன் கலங்கிடுவாங்க. சில நேரத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் ஊழியத்தின் பாதையில் நிறைய பேர் படிப்பு அவசியம் இல்லை, படிக்காதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் முறைப்படி சிலதை படித்து வருவது நமக்கு நல்லது. உபதேசங்களை தெளிவாக சொல்ல முடியும், இடத்துக்கு ஏற்றபடி தேவ வார்த்தையை விளக்கி காட்ட முடியும். அதனால் இனி வரக்கூடிய சந்ததி கூட இந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவர் அழைத்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தால் சிறப்பு தான். ஆனால் படிப்பு ஊழியத்துக்கு மிகவும் அவசியமானது. எல்லாவற்றுக்கும் மேலே ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ லூக்காவை எழுதும்போது உலக அறிவு பிறரிடத்துல கற்றுக்கொண்டு எல்லாம் பண்ணால் கூட ஆவியானவர் இவருக்கு. ஏன்னா வேத வாக்கியங்களை 66 புத்தகத்தை எழுதும்போது எந்த வார்த்தையும் ஆண்டவர் சொல்ல ஆவியானவர் தந்தருளின கிருபையின்படிதான் எழுதினதாக தீமோத்தேயுல நாம் விளக்கி காண்பித்திருக்கிறோம். அதனால் எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு அறிவுத்தன்மையில் வளர்ந்திருந்தாலும் ஆவியானவருடைய நடத்துதல், பிரசங்கம் கூட அவ்வளவுதான். எல்லாமே ஆவியானவருடைய தெளிவு அவசியம். அப்போ இவர் தெளிவாக அறிந்ததனால, அதோடு கூட ஆவியானவர் வழி நடத்ததுனால இவர் இதை எழுதியிருக்கிறார். சரி, எங்கிருந்து எழுதினார் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ந்து பார்க்கும்போது விளக்கங்களை பார்க்க முடியாது லூக்கா பொறுத்த வரைக்கும். ஆனால் இவர் ரோமாபுரியிலிருந்து எழுதினார் என்பதாக பண்டிதர்கள் கூறுகிறார்கள். ரோமாபுரியில். சரி, ரோமாபுரியில் எப்போ எழுதினார் அப்படின்னா, பவுல் ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் அவர் தங்கி ஊழியம் செய்ததாக பவுலின் ஊழியத்தை அப்போஸ்தல நடபடிகள் முடிக்கும். முற்று பெறாத அளவில் அந்த அப்போஸ்தல நடபடிகள் பார்க்கும். அப்புறம் ரோமர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவர் எப்படின்னு. நாட்களில் தங்கியிருக்கும் போது, பவுலோட தங்கியிருக்கும்போது அந்த வாடகை வீட்டில் லூக்கா கூடவே இருந்து இருக்கிற நேரத்தில் நேரம் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல தான் இவர் ரோமாபுரியிலே அந்த
பவுல் தங்கியிருந்த வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீட்டில் தங்கியிருந்த போது இந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதினதாக 2 தீமோத்தேயு 4:11 படி 2 தீமோத்தேயு இதுக்கான அந்த கொட்டேஷன் 11 படி கொஞ்சம், ஏன்னா இதுக்கெல்லாம் ஏன் கொட்டேஷனை குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த வேதம் பொய்யல்ல, கற்பனை கதையும் அல்ல, சிந்தனை காவியமும் அல்ல, நடந்த சரித்திரம். அதனால்தான் இதை யாரும் மாற்ற முடியாது. யாரும் மாற்ற முடியாது. இவர் எப்ப எழுதினார் என்பதற்கு ஒரு காலகட்டம் குறிப்பிடுறாங்க. கிறிஸ்துவுக்கு பின் 58 இந்த 63 காலகட்டங்களில் இவர் எழுதினதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே லூக்கா சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். லூக்கா நிறைய விஷயத்தை மற்ற 3ஐ விட இவர் ரொம்ப விரிவாக நிறைய விஷயங்களை விளக்கி காட்டுகிறார். உள்ளே நுழையும் போது அந்த பொக்கிஷத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. இந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குறித்து ஒரு பயோகிராஃபின்னு சொல்லலாம். அவர் குறித்து சில காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்காவின் புஸ்தகத்தினுடைய பொருள் மற்றும் எழுதப்பட்ட காலத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த லூக்கா என்பவர் ஒரு வைத்தியர், படித்த ஒரு நல்ல ஒரு மருத்துவராக அவர் காணப்பட்டார். பவுலுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நெருங்கிய நண்பர் மற்றும் உடன் ஊழியராக அடிக்கடி ஊழிய பிரயாணங்களிலே பவுலோடு கூட அவர் பிரயாணப்பட்டார். இப்பொழுது நம்ம ஜான் பீட்டர் அவர்கள் சொன்னது போல 2 தீமோத்தேயு 4:11 பார்க்கும் பொழுது பவுல் எழுதும்போது சொல்றார், லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். அப்போ லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். அப்போ லூக்கா பவுலுக்கு நெருங்கிய நண்பன், ஊழிய தோழனாக காணப்படுகிறான். பிலோமோன் புஸ்தகத்துல 1:24 பார்க்கும்போது, என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தரும் தோமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று பவுல் பிலோமோனுக்கு எழுதும்போது நிருபத்துல லூக்காவையும் குறித்து எழுதுகிறார். அப்ப பாருங்க, இவர் படித்த ஒரு நல்லவராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு தேவன் 4 பேர், இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை ஒரே சுவிசேஷம் தான் 4 பேர்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். சொல்லப்பட்ட கண்ணாரை கண்டும் காதாரை கேட்டவர்கள் ஒப்புவித்ததை இவர்கள் எழுதி வருகிறார்கள். அப்ப பாருங்க, மற்ற சுவிசேஷத்துல விடப்பட்ட காரியத்தை கூட இந்த லூக்கா மிக தெளிவாக எழுதுகிறார். ஏன்னா அவர் படிச்ச ஒரு மேதாவியா இருந்தபடினாலே நுணுக்கமான காரியங்களை விடாதபடி தெளிவுபடுத்தி எழுதுகிறதை இந்த பேரபிள்ல மற்றும் ஆண்டவர் சொன்ன அந்த ஓமைகளை சில பேர் விட்டுட்டுப்பாங்க, வேற மாதிரி சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனால் லூக்காவின் புஸ்தகத்துல தெளிவாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதனுடைய பொருள், கருப்பொருள் என்ன என்று சொன்னா, மனித இனத்திற்கு ரட்சிப்பை அருள்வதற்காக தேவன் நியமிக்கப்பட்ட இரட்சகராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று லூக்கா இயேசுவை இரட்சகர் என்று காண்பிக்கிறார். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30 புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் நீர் அவரை அனுப்பினீர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா சொல்லுகிறார். அப்ப பாருங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறதையும் இந்த லூக்கா இங்கே எழுதுகிறார். அப்போ ரட்சிப்பை அருள்வதற்காக, ஜனங்களை மீட்கும் பொருளாக இயேசு மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை லூக்கா மிக திட்டம் தெளிவுமாக பதிவு செய்திருக்கிறார். அதனாலதான் இயேசு தமது ஊழியத்தை எப்படி ஆரம்பிச்சாரு, இயேசு எப்படி போனார், இதுல பொருள் இலக்குத்தனம் நம்ம பார்த்தோன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம சுவிசேஷ புஸ்தகங்களை பார்த்துக்கிறோம். வரிசையா வரார், ஆர்டர் பிரகாரம் ஆண்டவர் இவர் எழுதுறார். இப்ப எப்படி அறிமுகப்படுத்துறாரு, எப்படி ஒப்புவிக்கப்பட்டதை நாங்க எழுதுறோம்னு சொல்லி ஒவ்வொரு வசனமா நம்ம பார்ப்போம். எப்படி எழுதுறாருன்னா, நற்செய்தியை அறிமுகப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர் யாருன்னு சொல்றாரு. மரியாளிடத்துல தேவதூதன் எப்படி செய்தியை சொன்னார் என்று எழுதுகிறார். பிற்பாடு மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிற அந்த இன்சிடென்ட்டை எழுதுகிறார். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையும், இயேசு கிறிஸ்துவுடைய விருத்த சேதனத்தையும், சிமியோனுடைய வார்த்தைகளையும், தீர்க்கதரிசியாகிய அன்னாள் அந்த நேரத்தில் இருந்ததையும், நாசரேத்து ஊரிலே இயேசு எப்படி வளர்ந்தார் என்பதையும்,
யோவானுடைய ஊழியமும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியமும், நாசரேத்திலே இயேசு எப்படி இருந்தார், கப்பர்நகமில் எப்படி வளர்ந்தார், அற்புதமாய் மீனை எப்படி பிடிச்சாங்க என்பதை குறித்து படிப்படியாக வரிசைப்படுத்தி இந்த லூக்காவின் புஸ்தகத்தில் இவர் எழுதுகிறார். பிற்பாடு இயேசுவின் ஊழியம் எப்படி நடந்தது, எப்படி சீடர்களை தெரிந்து கொண்டார், எப்படி அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பினார் என்பதை ஆர்டராக அருமையாக லூக்காவின் புஸ்தகத்தில் இந்த லூக்கா தெளிவாய் எழுதியிருக்கிறார். அப்போ இயேசுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, இயேசுடைய காரியம் எப்படி இருந்தது, இதெல்லாம் நோக்கம் என்ன என்று சொன்னால், இயேசு ஒரு மத தலைவனாக அல்ல, இயேசு ஒரு யூதருடைய தலைவராக அல்ல, உலக இரட்சகர் என்பதை லூக்கா மிக தெளிவாக எழுதுகிறார். எழுதி இப்பதான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு இப்ப நம்ம வரும்பொழுது, 1ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் வசனத்துல வரும்போது, மகா கனம் பொருந்திய தெயோபுலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களில் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றுகிறதுன்னு எழுதுறார். இப்ப இந்த முதல் 4 வசனத்தை ஒரு இன்ட்ரடக்ஷனா தெளிவாய், எப்படின்னா அவர் சொல்லும் பாருங்க, அக்காலத்தில் அநேக கனம் பொருந்தியவர்கள் இருந்தார்கள், ஆனால் ஆண்டவர் இதை 3-4 பேர் எழுதுவதற்கு தெரிந்து கொண்டார். வேதாகமத்தில் அநேக வேதத்தை எழுதியிருந்தாலும் இவங்க சுவிசேஷத்தை எழுதுவதற்கு ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு, அப்படின்னா இயேசுவின் உண்மையான சீடர்கள் என்ற பொருளில் அவன் கூறுகிறான். சீஷர்கள் தான் கூடவே இருந்தாங்க, கண்ணார கண்டவர்கள், போன இடத்துலலாம் இருந்தவர்கள் என்பதை குறித்து வசனம் இங்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார். ஆதி முதல் என் கூட இருக்கிறீங்க. அப்ப சீடர்கள் யார் என்றால் யார்னா கூடவே இருந்தவர்கள், அவருடைய எல்லா நடவடிக்கைகளை அறிந்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் மூலியமாய் கேள்விப்பட்டு ஆண்டவர் மூலியமாய் கண்ணார கண்டவர்கள், உடன் இருந்தவர்கள் எனக்கு ஒப்புவித்தபடியே நான் திட்டம் தெளிவமாய் இதை எழுதுகிறேன் என்று உபதேசிக்கப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை எப்படி சொல்றார்? 4ஆம் வசனம் பாருங்க, அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றுகிறது. அப்ப இந்த லூக்காவின் புஸ்தகத்துல பார்க்கும்போது ஒழுங்கா எழுதுறாரு. அதை நான் சொன்னது போல ஆர்டரா அழகா எழுதுறாரு. சில இடத்துலலாம் முன்ன சொல்றது பின்னாடி இருக்கும், பின்னாடி சொல்றது முன்ன இருக்கும், குழம்பிடுவாங்க சில பேர். இதுனா இது முன்ன நடந்துச்சா பின்ன நடந்துச்சா? ஆனா லூக்காவின் புஸ்தகத்துல ஒரு தெளிவு இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து, பிறப்பிலிருந்து, வளர்ப்பு, அப்படியே உயிர்த்தெழுதல், அது வரைக்கும் தெளிவாக இவர் எழுதுகிறார். அப்ப இந்த இடத்துல இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குறித்து தொடர்ச்சியாய் அவர் எப்படி எழுதினார், எப்படி யாருக்காக எழுதினார், யாரோடு கூட இருந்து எழுதினார் என்பதை நாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வருகிறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் எல்லாவற்றையும் ஒழுங்காய் அவர் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு பிரசங்கிக்கிறவர்களோடு கூட இணைந்து அவர்கள் சொல்லுகிறதையும் கேட்டு ரொம்ப தெளிவாய் ஒவ்வொரு காரியத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதுகிறதை பார்க்கிலும் இவர் அதிகமாய் கூடுதலாகவே சில தகவல்களை நமக்கு சொல்லுகிறார். மத்தேயு இயேசுவோடு கூட இருந்த ஒருவர், அவர் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே எழுதினார். ஆனால் இவர் கேள்விப்பட்டு எழுதுகிறவர் இன்னும் கூடுதலாக எழுதுகிறார். எப்படின்னாக்கா, படித்து போகிறவன் படித்து விட்டு எழுதுகிறதை மாத்திரம் எழுதுவான். ஆனால் கூட இருந்து அதை பார்த்து எழுதுகிறாங்க தெரியுமா, அவங்க அதிகமாக எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தையும் உபயோகப்படுத்துவாங்க, மற்றவங்களுடைய ஞானத்தையும் அவங்க உபயோகப்படுத்தி அவங்க தேர்ச்சி பெறுகிறதை நாம் பார்க்குறோம். அதே போல் இந்த லூக்கா எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு ரொம்ப அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் விவரிக்கிறதை நம்ம ரொம்ப தெளிவாக இந்த வசனங்களில் பார்க்க முடிகிறது. ஒருவேளை மத்தேயு 28 அதிகாரங்கள் காண்பிக்கப்பட்டாலும் இந்த லூக்கா 24 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறதை நம்மால் தெளிவாய் சொல்ல முடிகிறது. ஆனால் இந்த லூக்காவை குறித்து 650 வருஷத்துக்கு முன்பதாகவே எசேக்கியேல் தன் தரிசனத்தில் கண்டு சொல்லுகிற காரியம்தான் லூக்கா இயேசுவை மனுஷ குமாரனாய் காண்பிக்கிறதை நாம் தெளிவாக இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. இன்னும் இதுக்கு கூடுதலாக நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமாரை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சுவிசேஷ புத்தகங்கள் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக
மத்தேயின் புத்தகம், மார்க்கின் புத்தகத்தை எல்லாம் நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அந்த வரிசையிலே 3வது புத்தகமாக லூக்காவின் புத்தகத்தை மையமாக கொண்டு இப்போது நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். லூக்காவின் புத்தகத்தை குறித்து சில முன் உரைகளை குறித்து தேவ பிள்ளைகள் எடுத்து உரைத்ததை நாம் கேட்டிருக்கிறோம். லூக்கா என்பவர் பவுலுடைய உடன் ஊழியக்காரனாக இருந்து அவரோடு கூட சேர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தேவ ஊழியக்காரர் தான் இந்த லூக்கா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீஷர்கள் எப்படி அப்போஸ்தலர்கள் இருந்தார்களோ அதில் இவர் ஒருவர் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளணும். 12 அப்போஸ்தலர்களில் இந்த லூக்கா ஒருவரும் அல்ல. ஆனால் இவர் பவுலோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தேவதாசர். இந்த லூக்காவின் புத்தகம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட காரணமே, இந்த லூக்காவின் புத்தகம் புறஜாதி கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை மையமாக கொண்டுதான் இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா என்பவர் ஒரு மருத்துவர், படித்து தேறிதனான அறிவுள்ள ஒரு மருத்துவராக அவர் மருத்துவ பணியில் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த லூக்காவின் புத்தகத்தை 3 பிரிவுகளாக பிரித்து நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரவேலுடைய காலங்கள் என்பதை குறித்தும் இதில் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலும் இது இருக்கிறதை பார்க்க முடிகிறது. திருச்சபையினுடைய காலத்திலும் இந்த லூக்காவின் புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. ஆகையாலே இந்த லூக்காவின் புத்தகம் 24 அதிகாரங்கள் கொண்ட இந்த புத்தகம் 3 பிரிவுகளாக இஸ்ரவேலுடைய காலத்தை குறித்தும், இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தை குறித்தும், திருச்சபையின் காலத்தை குறித்தும் இதில் தெளிவாக அங்கு எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த லூக்கா ஆண்டவராகிய வாழ்க்கை முறை பார்த்து கேட்டதான இவர் ஒழுங்குபடுத்தி எல்லோரும் புரிந்து கொள்கிற விதமாக பகுதி பகுதியாக மற்ற புத்தகத்தில் இல்லாத அளவுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வரலாற்றை குறித்தும், யோவானுடைய வரலாற்றை குறித்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தும், யோவான் ஸ்தானகனுடைய பிறப்பை குறித்தும் பகுதி பகுதியாக எடுத்துரைத்திருக்கிறார். இதை படிக்கும் பொழுதே நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த லூக்காவின் புத்தகம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுக்கு நோக்கமே, புற இனத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களும் கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவானவர் உலகத்தில் உலக இரட்சகர் என்று யாவரும் அறிந்து கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நோக்கத்தோடு தான் இதை அவர் எழுதியிருக்கிறார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த 24 அதிகாரம் கொண்டதான இந்த லூக்காவின் புத்தகத்தை நாம் ஒழுங்குபடுத்தி இருக்கிற பிரகாரமாகவே பகுதி பகுதியாக நாம் தியானித்தால் இதனுடைய அநேக ரகசியங்கள் மற்ற 2 புத்தகத்தில் மத்தேயும் மார்க்கின் புத்தகத்தில் இல்லாத அநேக காரியங்களை இதில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் அநேக காரியத்தை இந்த லூக்காவின் புத்தகத்துக்கு நம்மால் சொல்ல முடியும். ஏற்கனவே தேவதாசர்கள் அதை குறித்து பல பகுதிகளாக பல சரித்திரத்தின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ 1ஆம் அதிகாரம் 1 to 4 வரை அதை படித்து பார்க்கும் பொழுது லூக்கா தன்னை ஒப்பு கொடுத்து எழுதப்பட்டதான சத்தியங்கள் என்பதை குறித்து அங்கு பார்க்க முடிகிறது. லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 4 வரை அதை வாசித்து பார்க்கும் பொழுது, அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அப்போ பவுலோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்த லூக்கா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி சொன்ன இந்த லூக்கா, இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவித்த லூக்கா, அதை குறித்து புத்தகமாக எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அப்போ அவர் எதையெல்லாம் பவுலோடு சேர்ந்து ஊழியத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொண்டாரோ
அல்லது அவர் எதையெல்லாம் இயேசுவை குறித்து நற்செய்தி சொன்னாரோ, அவர் எதையெல்லாம் இயேசு சுவிசேஷமாய் மக்களுக்கு அறிவித்தாரோ, பிற்காலத்திலே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்து. அது மாத்திரமல்ல, புற இனத்தை சார்ந்த மக்கள், புறஜாதி மக்கள் கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் கண்டவை, அவர் ருசி பார்த்தவை எல்லாவற்றையும் அவர் ஒழுங்காய், வசனம் சொல்லுது, அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அப்போ இதை எழுதுவது நோக்கமே மற்றவர்களாக நாம் புற இனத்தை சார்ந்தவர்களாக கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு தொழுது கொண்டு இருக்கிற நாம் அதை ஒழுங்காய் நமக்கு புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக அவருக்கு நலமாய் தோன்றிட்டார். அதனால தான் இந்த லூக்காவின் புத்தகத்தை பாருங்க, 4 புத்தகம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த லூக்காவை பார்த்து 12 அப்போஸ்தலர் ஒருவர் அல்ல, ஆனாலும் அவருடைய பெயரிலே ஒரு புத்தகத்தை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், லூக்காவை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சார். புற இனத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஏன்னா அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, ஏதோ குறிப்பிட்ட இஸ்ரவேல் மக்களுக்காக மாத்திரம் வந்த தேவகுமாரன் அல்ல. அவரை சொல்லும் உலக இரட்சகர் என்று தான் வேதம் அவரை அழைக்கிறது. யோவான் ஸ்நானகன் கூட இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று தான் அழைக்கிறார். ஆகையாலே இந்த லூக்காவின் புத்தகம் புற இனத்தை சார்ந்த, புறஜாதிக்கு இனத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாய் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்கிறவர்கள் எல்லாம் புரிந்து அறிந்து கொள்ளும்படியாய் மையப்படுத்தி இதை எழுதியிருக்கிறார். அப்போ இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கும்போது 1வது அதிகாரம் முழுசுமே நாம் தியானிக்க போகிறோம், படிப்படியாக தியானிக்க போகிறோம். மத்திய எழுதாத நிறைய காரியங்களை இந்த லூக்கா தெரியப்படுத்தியிருக்கிறார். ஒன்று சகேரியாவை குறித்து, எலிசபெத்தை குறித்து, மரியாளை குறித்து. மரியாள் யோவானோடு கூட இருந்ததை நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இயேசு யோவான் கிட்ட தான் மரியாளை ஒப்பு கொடுக்குறார் கடைசியில். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை எல்லாத்தையும் லூக்கா மரியாள் இடத்தில் கேட்டு பிறப்பை குறித்தும், கேப்ரியல் வந்து சொன்னதை குறித்தும், யோசேப்பு கிட்ட எப்படி அது நடந்ததை குறித்து, ஏன்னா யோசேப்பு கிட்ட, ஏன்னா இயேசு கிறிஸ்துவர்களெல்லாம் நிறைவேற்றுகிற காலத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் இறங்கும் போது யோசேப்பு அதுக்குள்ளே மரித்திருந்தார். காரணம் என்ன? இவர் பிதாவுக்கு செவி கொடுத்து நடக்க வேண்டும், உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கும் கீழ்ப்படிய வேண்டுமானால் பிதாவின் சித்தத்தை நிறைய விஷயத்தில் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும் என்பதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே யோசேப்பு மரணத்தை சந்தித்ததாக நாம் வாசிக்கிறோம். அப்போது எல்லா காரியத்தையும் விவரமாய் அறிந்து கொண்டு தான் இந்த லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தை தொடங்குகிறார் என்பதை நாம் துல்லியமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. போக போக இந்த லூக்காவின் காரியங்களை நம்ம அழகாய் இந்த நாட்களிலே ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால், இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமானால் நாம் துல்லியமாக அறிந்து கொள்ள போகிறோம். ஊழியர்கள் நம்மோடு கூட பேச போகிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் தேவனோடு இணைந்து உண்மையும் உத்தமமாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு செவி கொடுங்கள். இது கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்க வேண்டிய காலம். இது நியாயப்பிரமாண காலம் அல்ல, மனசாட்சியின் காலம் அல்ல. இது கிருபையின் உபதேசம், இயேசு கிறிஸ்துவின் உபதேச காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலம் முடிவுக்கு எட்ஜில் நிற்குது. எந்த நேரமும் முடிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் பேசும்போது ஒன்று சொல்லுகிறார், இயேசுவை நாம் சேருவதற்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அந்த ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னா போதும், நம்ம அடுத்த யுகத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோமானால் பரதேசியில் போய் லேண்ட் ஆகும். கிறிஸ்துவுக்குள் இல்லையானால் பாதாளத்தில் போய் நியாயத்திற்காக வைக்கப்படுவோம். இதுக்கு ரொம்ப தூரமாக இல்லை, ஒன்லி 1 ஹார்ட் பீட் அவே அப்படின்னு சொல்கிறார். ஒரே ஒரு இறுதிய துடிப்பு நின்று போச்சுன்னா எல்லாமே முடிந்து போகும். நம்மை குறித்து மேன்மை பாராட்டுന്ന உலகத்தில் ஒன்றும் இல்லை. எனவே மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனமாய் கர்த்தருக்கு செவி கொடுத்து உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே தேவனுக்கு ஏற்றவர் வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கும் போது இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் உங்களுக்கு நாங்கள் விவரிக்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.